இன்றைக்கு நான் செல்வம் கிச்சனில் பியூரே செய்ய போகிறேன். பியூரே என்று சொன்னால் இங்கே ஃப்ரெஞ்சில் வந்து ஒரு ஃபேமஸ் வந்து ஒரு பிளேட் சாப்பாடு. அதை வந்து இன்றைக்கு நான் செய்து உங்களுக்கு காட்ட போகிறேன். சின்ன பிள்ளைகள் 3 வயசு பிள்ளைகள் இருந்து பெரியாக்கள் வரையும் சாப்பிட்லாம். அதுக்கு வந்து உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்கள், இது வந்து புரோக்கோலி என்று சொல்கிறது இந்த ஒரு கோவா இனத்தை சேர்ந்தது. அதாவது இந்த வெள்ளை முட்டைக்கோஸ் கோவாவின் இனம் வந்து இது வந்து மிகவும் நல்லது. விட்டமின் டி வந்து சாப்பிட்டா நல்லது. அது அந்த உருளைக்கிழங்கு இது களியோட இந்த இதையும் சேர்த்து அடுத்தது இந்த பைத்தங்காயம் அவிச்சு நான் எல்லாம் வச்சுட்டேன் முதலே. இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன் எல்லாம் பாருங்க பார்ப்போம். இது வந்து உருளைக்கிழங்கு அவிச்சு நான் இப்போ இப்படி அவிச்சு போட்டு தோலை உரித்து இப்போ இதால் இப்படி ஒரு இது உருளைக்கிழங்கு மசிக்கிற இது இப்போ தூளாக இப்படி மசித்து எடுத்துட்டால் உங்களுக்கு நீங்கள் கையால் மசிக்கலாம் அல்லது நல்ல தூளாக மசிக்கணும். இது உருளைக்கிழங்கு களிக்கு இது பாருங்க. இப்போ இதால் மசித்தா இது நான் வேண்டி வச்சுக்கிறேன். இதால் மசித்தால் அதையெல்லாம் நல்ல தூளாக வந்துடும் பாருங்க. இது வந்து உருளைக்கிழங்கு களிக்கு இது தேவையான இது. அடுத்தது இதான் முதல் காட்டில் நாம் வந்து இந்த புரோக்கோலி என்று இதாக வச்சுருக்கு. நல்ல விட்டமின் குழந்தை பிள்ளைகளுக்கு குழுவிலேருந்து பெரியாக்கள் வரையும் சாப்பிடலாம். விட்டமின் டி என்றால் தெரிந்தான எலும்புகள் நரம்புகளுக்கு நல்லது. இது வந்து பைத்தங்காய், அதாவது இந்த இங்கே வந்து போஞ்சி என்று சொல்லுவேன்னா போஞ்சி இங்கே வந்து என்னென்று சொல்கிறோம், இது வந்து அரைக்கோ வேறுன்னு சொல்லுவேன்னா அரைக்கோ புலோனும் இருக்குது வேறும் இருக்குது. சரி, இது வந்து பைத்தங்காய். அடுத்தது வந்து இதுக்கு தேவையான முட்டை போட்டுக்கொள்ளலாம். நீங்கள் தேவையில்லாட்டியும் முட்டை போடாமல் விடலாம். பால் 1 கப்பு, தேவையான உப்பு, வெங்காயம் மிளகாய் கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி வச்சுக்கிறேன் அந்த மிக்ஸ் பண்ணுறதுக்காண்டி. அது இந்த இதுகளை மிரக்கறியை மிக்ஸ் பண்ணுறதுக்காண்டி மாத்திரம். அடுத்த கொஞ்சமாக சிறிது இஞ்சி உள்ளி. மற்றது நான் இது வந்து ஸ்டெக் வந்து பிள்ளைகள் சாப்பிட்ற வேண்டியபடியாக 4 ஸ்டெக் செய்து வச்சுக்கிறேன். 4 பேருக்கு 4 பிள்ளைகள், அதால் 4 பேருக்கும் இது. அடுத்தது வந்து மிளகு, இவ்வளோதான் வந்து. இப்போ நான் அடுத்தது வந்து இது உங்களுக்கு நீங்கள் இப்போ இது இறைச்சி ஸ்டெக் பொறிஞ்சு கொண்டு இருக்குது. பெரிய சட்டின்னு பார்க்காதங்க. இதிலேயே செய்ய போகிறேன். என்னென்னா இதில் தண்ணியும் வேஸ்ட் பண்ணக்கூடாது, கேஸையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதால் எங்களுக்கு சென்ற கேஸு அதில் பிரச்சனை இல்லை, ஆனால் வேஸ்ட் பண்ணாமல் செய்யணும். அதுக்காண்டி நான் வந்து இது கோழிக்கால் வந்து நான் 2 டைம் அப்படியே இதுக்க போட்டிருக்கேன். பெரிய சாட்சி என்றபடியாக இப்போ இதை நான் வந்து பொரிய விட்டுருக்குறேன். அதுக்கு பிறகு நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னுண்டா இதை வந்து இதுக்குள்ளே கொட்டி இந்த பாலையும் விட்டு எல்லாத்தையும் கிண்டி போட்டு ஒரு பருவத்தில் நல்லா குமைஞ்சு கிண்டி களியாக வரைக்கு முட்டையை போட்டு கிண்டிட்டு இந்த இதுகள் வந்து சைட்டுக்கு தான். இது வந்து பிறகு வந்து கோப்பையில் வச்சு சாப்பிட்றேன். இதை வந்து கொஞ்சமாக இப்போ வதக்குற இந்த சாட்சியில் போட்டு இந்த உள்ளி இஞ்சி போட்டு வரைக்கும் நல்ல வாசத்தை கொடுக்கும். அதுக்காண்டி வந்து இந்த இதை செய்து வச்சுக்கிறோம். இது மிகவும் நல்ல அருமையான ஒரு சாப்பாடு. நீங்கள் இது ஃப்ரெஞ்சு சாப்பாடு. நான் இங்கே ஃப்ரெஞ்சில் இருந்து செல்வேன். நீங்கள் வந்து இதை செய்து பிள்ளைக்கும் கொடுத்து பாருங்கள். இதில் வந்து நீங்கள் எப்படியும் செய்யலாம். தேங்காய் பால் விட்டு கொஞ்சம் சர்க்கரை போட்டு, அதாவது உங்களை வெள்ளைச்சீனியோ ஏதோ போட்டு நீங்கள் செய்து கொடுத்தா பிள்ளைகளுக்கு இதே மாதிரி களி மாதிரி நல்லா சாப்பிடுவேன். அதே மாதிரி இது உரைப்பு போடுறதில்ல, கொஞ்சம் மிளகாத்தூள் மாத்திரம். இந்த உரைப்பு தேவைப்பட்டால் பிறகு மிளகா கூட போடலாம். மிளகாத்தூள் எல்லாம் போட இல்லாது, அது கலர் மாறிடும். கண்டிப்பாக தான் நான் இப்போ வந்து உங்களுக்கு செய்துட்டு இப்போ இந்த கிண்டைக்க காட்டுறேன். இது இப்போ பொரிஞ்ச ஒன்றைக்கு சரி, இதுதான் நம்ம கண்டினியூ பண்ணி காட்டுறோம். இவருங்க இப்போ வந்து பாலை முதல்ல விட்டோளுங்க. அதுக்கு பிறகு இந்த பாலுக்கு கொஞ்சம் இந்த மிளகுத்தூளை இப்படி உங்களை உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுள்ளுங்க. இதுக்கு வந்து கணக்க உரைப்பு போட்டால் அது சாப்பிட டேஸ்ட்டாக இருக்காது. அதனால் பால் கொஞ்சம் கொதிக்கட்டும். பால் ஒரு கொதிச்சு வரைக்குள்ளே நீங்கள்
இந்த கிழங்கை போட்டு இதுக்கு கிண்டலாம். இப்போ வந்து கிழங்கை போட போகிறோன்னா இது வந்து மசிச்சு வச்ச கிழங்கு. இது வந்து இங்கே வந்து பியூரே என்று சொல்லுவேன். பியூரே பொந்தத்தை 2 அங்கலங்க உருளைக்கிழங்கு களி. இப்போ இது வந்து நல்லா கூலாக மசிச்சு எடுக்கணும். இதுக்கு இன்னொரு தேவையான பொருளும் வந்து நீங்கள் பட்டர் எடுத்து வையுங்க. பட்டர் இல்லாத நெய் ஒரு உங்களுக்கு தேவையான அளவு. இதுக்கு நான் வந்து ஒரு 25 கிராம் வந்து பட்டர் போட போகிறோம். இப்படித்தான் இதுக்கு நீங்கள் இப்போ குழந்தை பிள்ளைகளுக்கு சர்க்கரை போட்டு வந்து செய்து கொடுத்தீங்களா, தேங்காய் பாலில் நல்ல முதல் பால் எடுத்து சர்க்கரை போட்டு அதாவது சீனி போட்டு நீங்கள் செய்து கொடுத்தீங்களா நல்லா விரும்பி சாப்பிடுவேன். நீங்கள் ஸ்வீட் மாதிரி செய்கிறேன்டா கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் தட்டி பொடி பண்ணி போட்டீங்களா நல்லா இருக்கும். அது வந்து குழந்தை பிள்ளைகளுக்கு, இதுவும் குழந்தை பிள்ளைகள் 3 வயசுலேருந்து கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் கணக்க மிளகு பவுடரை போடாமல் செய்யணும். அப்படி மிளகு பவுடர் போட்டீங்களா குழந்தை பிள்ளைகள் சாப்பிட இல்லாதானே. ஆனால் சாப்பிட்ற பிள்ளைகள் ஒரு 5-6 வயசுல இருந்து கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. கிழங்கு பாருங்க. இப்போ பிளேட் வந்து முடிஞ்சது, கோப்பை இப்படி வச்சுருக்கு. இது வந்து நீங்கள் இப்போ இது வந்து வீப் குழந்தைக்கக்கூடாது, நாங்கள் வீப் சாப்பிடுவோம். வீப்
பிள்ளைகளுக்கு ஸ்டெக் வந்து பொரிச்சு எடுத்துருக்கு. இது வந்து கோழி. நீங்கள் கோழியை பொரிச்சு இப்படி வைக்கலாம், அல்லது ஸ்டெக்கை வைக்கலாம், அல்லது மீன் பொரித்து முள்ளில்லாத மீன் துண்டு மீனை பொரித்து வைக்கலாம், உங்களோட விருப்பம். அல்லது ஆட்டு இறைச்சி எதுவும் பொரித்து வைக்கலாம், அது உங்களோட விருப்பம். சரி, இது வந்து இதான் வந்து போஞ்சி வந்து சின்ன போஞ்சி. இது வந்து புரோக்கலி என்று சொல்கிறது. தமிழில் என்னென்று எனக்கு தெரியல, அங்கே இல்லைத்தானே, அதால் எனக்கு தெரியலை. அடுத்தது இது டொமாட் செரி என்று சொல்கிறது. டொமாட் அன்பே என்று சொல்லுவாங்க தமிழில். அதான் இது கோழி. இது வந்து முட்டை போட்ட உருளைக்கிழங்கு களி. இதுக்கு தேவையே அதான், முட்டை உருளைக்கிழங்கு, அவ்வளோதான். வேறு என்ன பார்த்து செய்து சாப்பிடுங்க. இது நல்ல விட்டமின் டி பிள்ளைகளுக்கு கொடுங்க, நல்ல சாப்பாடு. இது எல்லோரும் விரும்பி சாப்பிடுவேன். இப்படி செய்து கொடுத்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் போடுங்க. வேறு ஒன்றுமில்லை. நன்றி எல்லாரும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணினதுக்கு நன்றி. சில பேர் வந்து ஒரு 10 சேனலுக்கு இதில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு திரும்ப எடுத்திருக்கேனே, என்னென்றது தெரியல காரணம். நன்றி அவைகளுக்கும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் செல்வன் கிருஷ்ணன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தயவுசெய்து. நன்றி. வணக்கம்.